ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆஃப்டர் அ லாங் கேப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒன் டே விளாக் தாங்க போட்டிருக்கோம். இன்னைக்கு எங்கள் மாமா வீட்டில் மாமா என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்னிங் நான் எழுந்தோன்னு நான் போய் பார்த்தது அவர் வந்து புல் அறுத்துட்டு இருந்தார். அண்ட் ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து அவர் இந்த ஒர்க்லாம் பார்க்குறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நம்ம இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கே அம்மா அப்பா அப்படின்னு இருக்கும். பட் அவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங்கு 6:30க்கு இந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் திஸ் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்க, இதை வந்து புல்லெல்லாம் அறுத்து இதை வந்து கட் பண்ணி குட்டியாக பண்ணிக்கிறாரு. லேட்டர் ஆன் இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட இருக்க சில ரொம்பலாம் அவர் வந்து வச்சுட்டு இல்லை, கொஞ்சம் மாடு தான் வச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் புல்லு போட்டுட்டு அதுங்களும் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு மாடு பார்த்தாங்க தூரத்துலேருந்து, அது பாட்டுன்னு அவர் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இடத்துக்கு வந்து ஆஜராயிட்டாங்க. மார்னிங் செக்ஷன் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமாங்க. ஏன்னா நம்ம சிட்டி லைஃப் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ் நான் என்ன காட்ட போகிறேன்னா உங்களுக்கு வந்து இந்த கோழி குண்டு அண்ட் இந்த தேக்கு மரம்லாம் கூட எங்கள் மாமாங்களே தாங்க நட்டாங்க. லேட்டர் ஆன் இந்த கோழி குண்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே எங்கள் 2 மாமாங்களே கட்டிட்டாங்க. ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவர் வந்து இதை பண்ணிகிட்ருக்காரு. லேட்டர் ஆன் எங்கள் மாமா பெரிய மாமா வந்து அவர் வந்து ரிட்டையர்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் பிஹெச்எல் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க இந்த வேலை ஃபுல்லாக செய்வாங்களே. அண்ட் அது எப்படி பார்த்துக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாத்தையுமே கரெக்டாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் என்னோடய சின்ன மாமா பார்த்திங்கன்னா கோழி விஷயத்தில் வந்து பங்க்சுவலாக இருப்பாருங்க. இந்த டைம் நான் வந்திருக்கும் போது ஒரு பாதி செக்ஷன் விற்றுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே கோழிங்க ரொம்ப இருக்கும், இந்த வாட்டி பாதி செக்ஷன் விற்றுட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் திவாலிக்கு வந்து வச்சுருக்கம்மா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் வந்து இங்கே ஒரு செக்ஷன்ஸ் இருக்குங்க. லேட்டர் ஆன் கொஞ்சம் குட்டி குட்டி கோழிங்க இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கமாக அது வளர்ந்துட்டுருக்கு. அண்டு கொஞ்சம் முட்டை விடுற கோழிலாம் அதெல்லாம் எங்கெங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா முட்டை வந்து அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போடுவாங்களா, அது எனக்கு தெரியல. அது அப்புறமா எப்படி அந்த நாட்டுக்கோழியை கண்டுபிடிச்சி அந்த முட்டையை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எனக்கும் தெரியலங்க. சாயங்காலம் பார்த்தா முட்டை வந்துருக்கும். நானும் சரி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு அது பழக்கம் இல்லாததால என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. தென் பாருங்கள், எங்கள் மாமா எவ்வளோ வேகமாக அங்கிக்கோ அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக மாட்டுக்கொட்டைக்கு போயின்னு இருக்காரு. அங்கே போய் அந்த மாட்டுக்கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுவார். அந்த மாட்டுக்கொட்டை கட்டுறது கூட எங்கள் மாமாவே தாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணாங்க இவங்க 2 பேரும் நினைப்பீங்க. ஆனால் ஒன்றுத்தையுமே கொஞ்சம் நாளாக எடுத்து இவங்களே கட்டி முடிச்சிட்டாங்க. அண்ட் இவங்க எப்பவுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பீப்புள்ஸ் என் லைஃப்பில் ஆல்வேஸ் நான் சொல்லி ஆகணும். தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சுங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே தம்பி ஏஞ்சிட்டு இருந்தான். அப்படியே மாமா தூக்கிட்டு இந்த கோழி குஞ்செல்லாம் காமிச்சிட்றாங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு இவங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே கூப்பிட்டு போய் அந்த பெரிய கோழிக்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். தென் ஒரு மத்தியானம் போல் நாங்கள் வந்து தோட்டத்தில் போய் இந்த பழம்லாம் பார்த்துருந்தோங்க, சீத்தாப்பள்ளி பழம். சரி ஒன்றாச்சு பழம் விட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்க சமயத்தில் நல்லா குண்டோன்னு எங்களுக்கு கிடச்சிச்சு பெரிய சைஸில். இதை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சுங்க எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம நைட் வந்து அரிசியில் வச்சதான் நாளைக்கு பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஈவினிங் செக்ஷன் போல் நாங்கள் வந்து பாய் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் என்னோடய தங்கச்சி எங்கள் மாமா பொண்ணு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டு சென்னையிலேருந்து ஓடி வந்துட்டான் இன்றைக்கி. அண்ட் ஈவினிங் போல் மாமா வந்து பால் கறந்தார், வருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஃபைனல் டே ஆஃப் தி பார்த்திங்கன்னா தம்பி வந்து அவங்க அத்தை கூட ஜாலியாக இன்றைக்கி விளையாடினாரு. இதாங்க டே இன்றைக்கி.